சர்ச்சைகளுக்குரிய யாழ்ப்பாண யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இன்றைய தினம் அவர் நிச்சயம் பிணையில் விடுதலை ஆவார் என பல்வேறு தரப்பினரும் அவருக்கு ஆதரவான தரப்பினரும் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இன்றைய தினம் அவருடைய பிணை மறுக்கப்பட்டு மீண்டும் சிறை சென்றுள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை அவருக்கான விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இளவாலை போலீசாரால் அத்துமீறி நடந்து கொண்டமை, பெண் அனுமதி இல்லாமல் காணொளி எடுத்தமை, அவதூறான வார்த்தைகளை பேசியமை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவருடைய சொத்துக்கள் தொடர்பாகவும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் புலன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்பாக அவருடன் விசாரணைகள் இடம்பெற்றது. நிலையில் எஸ்கே கிருஷ்ணா தரப்பில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு 14ஆம் தேதி மீண்டும் வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் கொள்ளப்பட்ட போது அவருடைய குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளமை காரணமாக அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் தரப்பில் ராகவன் வாதாடி மீண்டும் பிணையை மறுக்கச் செய்து 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிராக போலீஸ் சார்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ராகவன் வாதாடினார். இந்த நிலையில் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக சட்டத்தரணி சர்மினி வாதாடினார். சட்டத்தரணி சர்மினி ஏற்கனவே இவ்வாறான வழக்குகளுக்கு ஆஜராகும் ஒருவராவார். DK வன்னி கார்த்திக்குக்கும் ஆதரவாக இவரை செயற்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்த போதும் நீதிபதி அதனை ஏற்கவில்லை. போலீஸ் உத்தியோகத்தர் ராகவனுடைய வாதத்தின் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் பிணை வழங்குவது மறுக்கப்பட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எஸ்கே கிருஷ்ணா மீண்டும் சிறைச்சாலை சென்றுள்ளார். இந்த நிலையில் ஒரு சர்ச்சை காணப்படுகின்றது. என்னவென்று பார்க்கின்ற போது பிணை மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இனி இந்த வழக்குக்கு பிணை எடுக்க வேண்டுமாயின் சொத்து பிரச்சினை தொடர்பாக தற்போது வழக்குகள் இருக்கப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்நீதிமன்றத்திலே அவர் பிணை எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. எனவே உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு 3 மாத காலங்கள் எடுக்கும் என ஊகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர் 3 மாத காலமேனும் சிறைச்சாலையில் தற்போது இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் அவருக்கான ஆதரவு தளங்கள் இருக்கின்ற பட்சத்திலும் அவருக்கு எதிராகவும் தற்போது பல்வேறு தரப்பினர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தற்போது அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்படுவதும் அவர் தொடர்பான குற்றங்கள் இருப்பதன் காரணமாகவே அவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்படுகின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்ற வழக்கில் இந்த விடயம் இருப்பதன் காரணமாக மேலதிக விவரங்கள் வெளியிட முடியாது. அதன் அடிப்படையில் அவர் 3 மாத காலமேனும் தற்போது பிணை எடுப்பதற்காக சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எனக்கு பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த சபையின் தகவலுக்காக நான் அறிய தருகின்றேன். குறிப்பாக இந்த உயரிய சபையை பிரதித்துவப்படுத்துகின்ற பொதுமக்கள் பிரதி என்ற வகையில் உரித்தாக இருக்கின்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த சபைக்கு வந்து பதிலளிக்க முடியாத தரப்பினர் தொடர்பாகவும் இந்த சபையை பிரதித்துவப்படுத்துகின்ற மற்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு வெளி சமூக மற்றும் சமய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குழுவினரை இலக்கு வைத்து மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடிய இவ்வாறான அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக சபாநாயகர் என்ற வகையிலே என்னுடைய கடும் அதிருப்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த உயரிய சபையை பிரதித்துவப்படுத்துகின்ற பொதுமக்கள் பிரதிநிதி என்ற வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அவதூறான மற்றும் மோசமான கூற்றுகள் மூலம் நிறுவனத்தின் உயரிய மேன்மை தன்மைக்கு பெரும் களங்கமும் அவமானம் ஏற்படுகின்றது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் அதன் மூலம் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் வலுவான பாதிப்பு ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரிய உறுப்பினருக்கு என்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் அந்த அறிவுரையை கேட்டு நடவடிக்கை மேற்கொள்வதை தவறிவிட்டார் என்பதை இந்த நேரத்திலே நான் அவதானித்திருக்கின்றேன். உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட பாராளுமன்ற நிலையற் கட்டளையில் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும்
பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுக்க நெறி கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கின்ற பழைய பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முரணாகவும் மற்றும் பொருத்தம் இல்லாதது என்பதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக ஆய்வு செய்வதன் மூலமும் ஆய்வு செய்வதோடு அது பற்றி ஆய்வு செய்து தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு நிலையற்கட்டளைகளின் ஏற்பாடுகளின்படி அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பிரகாரம் 2025 மார்ச் 20ஆம் திகதி 21 ஏப்ரல் 8, 9, 10 மற்றும் மே மாதம் 6, 7, 8 ஆகிய பாராளுமன்ற அமர்வு நாட்கள் 8 நாட்களுக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எவ்வித கூற்று தொடர்பாகவும் சமூக ஊடகங்களிலோ நேரடியாக ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன். மேலும் சந்தர்ப்பத்துக்கேற்ற முறையிலே உறுப்பினர் மேற்கொள்ளப்படுகின்ற அவ்வாறான மோசமான மற்றும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கூற்றுகளையும் அன்சார்ட் அறிக்கையிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு மேலும் தெரிவிப்பதற்கு நான் விரும்புகின்றேன். மேலும் இவ்வாறு நேரடி ஒளிபரப்பை இடைநிறுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் நேரத்தின் போது உறுப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற கூற்றுகளின் உள்ளடக்கம் மற்றும் கருத்து தொடர்பாக கருத்தில் கொண்டு அந்த தற்காலிக இடைநிறுத்தலை நீக்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் உங்களுடைய பாராளுமன்ற உரையின் போது ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை குறிப்பிட்டு விபச்சாரம் செய்வதாக சொல்லப்பட்ட விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி சட்டத்தரணி சுவஸ்திகா மீது நீங்கள் எழுதியிருந்த முகப்புத்தக பதிவுக்கு எதிராக இன்று திவல் ரத்நாயக்க பாராளுமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இது தொடர்பான உங்களுக்கு 2 விஷயம் கேட்டீங்க. ஒன்று முதலாவது நான் கழிச்சது அந்த பாராளுமன்ற காய்க்க சிறப்புரிமை இருக்கும், வெளியில் நான் கருத்து சொல்லிக்கல பிரச்சனை வரும், அதில் நான் ஷோட்டாக சொல்கிறேன். அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அதை வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. முதலாவது. 2வது சுவஸ்திகா அருண்லிங்கம்மா என்ன பேர் சுவஸ்திகா அருண்லிங்கம் நினைக்கிறேன். அவ சம்பந்தமாக நான் எந்த பாராளுமன்றத்தில் எந்த இதுவும் இது வரைக்கும் நான் கதைக்கல. பிமல் ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க வடிவா அவர் சொல்லியிருக்கார். அந்த கன்சார்ட்டில் பதிவாயிருக்கண்டு அந்த கன்சார்ட்டில் பதிவாயிருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லி தான் அவர் கேட்டிருக்கார். அப்போது நான் பார்லிமெண்ட்டில் கதைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் இல்லாத நாட்களில் வேறு யாரோ ஒரு ஆள் அபாவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதைச்சிருக்கேன் போலக்கு. கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் முகப்புத்தகத்தில் போடுற போட்டால் அதை கன்சார்ட்லேருந்து நீக்கலாது. அந்த நான் இதுக்கு இப்போ கௌஷல்யா காட்டி நான் திரும்ப கேட்டு நான் அந்த இதை அதில் சொல்லிக்கேன் கன்சார்ட்டிங் இவத் கிரீமை கீழே அப்போ இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அதாவது கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ண சொல்லி. அப்போ இந்த கதை கன்சார்ட்டில் வராது தானே. மற்றது சுவஸ்திகா அருண்லிங்கம் சம்மந்தமாக தனிப்பட்ட ஒரு கோபமும் இல்லை. ஆனால் அவார்டு 1-2 கருத்துக்கள் வந்து இப்போ சிலதுகள் வந்து நாங்கள் சமூக அக்கறையோடு தான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம். நாங்கள் ஒரு 13 வயசு ஒரு என்னோட ஒரு எவிடன்ஸ் வந்தபடியாக தான் நான் பார்த்தேன்னா அது இப்போ இந்த இளம் சமுதாயம் அழியுதுன்றதால் மற்றது அந்த புத்தகங்கள் இருக்கிற அந்த வீடியோக்களையும் பார்த்தேன்னா நாங்கள் கோவப்பட்டு கதைக்கிறன்றது வேறு ஃபோனும் இல்லை. ஆனால் அது ஒரு வீடியோ அடித்து போடுறன்ற பிரச்சனை. அப்போ நான் அது ஒரு சமூக பொறுப்போடு தான் அது நான் கதைச்சினா அது பாராளுமன்றத்தில் கதைச்சபடியாக எனக்கு அது இம்யூனிட்டி இருக்கப்போ. இல்லை அந்த சொல்லாடல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு இருக்கிறீங்களா? இல்லை இப்போவும் நீங்கள் அந்த சொல்லாடல் இல்லை அது என்னென்றால் அது அந்த இடத்துல இருந்தப்போ கன பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னவை அதுக்கப்புறம் எவிடன்ஸும் அனுப்பினபடியாக பார்த்தேன். நான் அந்த பிள்ளைன்ற வீடியோவையோ அந்த இதுலையோ நான் விடையில இருந்தால் சின்ன பிள்ளை 13 வயசு படிக்கும். அப்போ அது ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. அது ஒரு இஷ்யூ. அப்போ இப்போ ஒரு 28-32 வேறு ஒரு 13 வயசு பிள்ளைன்றது வேறு. அதால் எனக்கு அது கதைக்க வேண்டிய தேவையை உணர்த்தினபடியாக நான் அதை கதைச்சினேன். அப்போ மற்றபடி எனக்கு அவள் யாருன்னு தெரியாது. எனக்கு எந்த தனிப்பட்ட ஆக்களோட எந்த சண்டையும் இல்லை எனக்கு.